எல்லாமே காட்டு. இப்போ காளியை பார்த்து உட்காந்துக்கிறா. காளி கோயில தான் அடிக்கிறான். காளி வடக்கு பார்த்துட்டு போய் மாசு உட்காந்து அவளை பார்த்து அடிக்கிறான். அவளை கொடுக்குறோம். அவ்வளோதான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி சரி வர பார்த்துக்கோ. வா வாங்க கூழ் குடிச்சு போவீங்க. இல்லைக்கா செல்லுமேஸ் குழந்தை தலையில் சந்தன தலைவத்து ரெடி பண்ணுங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறோம். தொண்டையில் பாருங்கள். சாமிக்கு அன்றைக்கி அபிஷேகம் அர்ச்சனை பண்ணது இருக்கு. செக் பண்ணேன். ரெண்டாவது அப்படியே முடி அப்படியே கொஞ்சம் விட்டுருக்கீங்க. இல்லை இதெல்லாம் இருக்குது. சரியாக பண்ணணும். முகத்தில் நல்லா பாருங்கள். ஒரு வாட்டி நம்ம ஊர் சைடில் சாமி பார்த்து செல்விமேஸ் கொஞ்சம் தள்ளுங்க.
நினச்சியோ அதை மனசில் நினச்சிக்கோ. ஓம் நமோ பகவதி தேவி ஓம் தாரணி சக்தி மமோஸ்மே தேவி வைரவி தேவி ஓம் தாரணி சக்தி மமோஸ்மே. ஓம் நமோ பகவதி காளி சவுண்டி தேவி வைரவி தேவி ஓம் தாரணி சக்தி மமோஸ்மே. நான் வச்சதே என்னோட சக்தி. உள்ள போயிட்டு இருந்தேன் வரலையே உள்ள போகுது. 11 மந்திரம் சொல்றான்னு பார்த்தா 3 மந்திரம் வழிதான் மழை தாங்க சொல்றேன். அம்மன் கோவிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம கோயிலில் சிவபெருமான் இருக்கிறதுனால சொல்கிறோம். அந்த பஞ்சாயத்தில் எந்த அளவுக்கு வலிக்கிறோமோ நம்மளோட ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்போ நம்ம வேண்டிக்கிற வேண்டியது வந்து சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மூட்டை நான் அதை சொல்லிட்டேன். இது 2வது நீ போடுறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். இது வரைக்கும் யாருக்குமே இந்த ஓமன்றதை வச்சு சொல்கிறதில்லை. அது மொட்டை போடுறதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஸோ அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதில் சிறப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து திருவிழா போட்டேன். ஆடி மாதம் வந்து நார்மலாக அம்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் போடுறது வந்து என் கை அவ்வளோ வைப்ரேஷன். அது தெரியும். அவ்வளோ வலி உள்ள நினைச்சது சீக்கிரம் நடக்கட்டும். சரியா? உன மனசார